நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் இதுக்கு முன் நிகழ்ச்சியில் பலே பாண்டிய படத்துலேருந்து அத்திக்காய் காய் அப்படின்ற பாடலை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த பாடல் இலக்கிய தரமாக என்னென்னலாம் இருக்குதுன்னு அதில் நான் பேசிட்டேன். அதுக்கு அடுத்தது அதை இப்போ எப்படி பாடலாக எப்படி தரும்போது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். ஏன்னா பேசப்பட வேண்டிய பாடல் அது அந்தளவுக்கு அதில் செய்திகள் நிறைந்திருக்கிற ஒரு பாடல், பொக்கிஷம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. இந்த பாடலில் ஒரு கவிஞர் வெள்ளைத்தாளில் எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளர் அந்த பாடலை எப்படி அலங்கரிக்கிறாங்க, அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வெள்ளைத்தாளில் கவியரசர் எழுதி கொடுத்த பாடலை ஒரு சில பல்லவிகளை திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறது, சில சரணங்களையே திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறது, இல்லை சரணத்தினோட கடைசி வரிகளை திருப்பி சொல்ல வைக்கிறது, இல்லை பல்லவினோட கடைசி வரிகளை திருப்பி சொல்ல வைக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி செய்து ஆர்னமெண்டல் என்று சொல்லுவேன். அது பாடலை அலங்கரித்தல். அந்த பாடலை வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்தப்ப ஒரு பாடல் கவிதை எப்படி பாடலாக வரும்போது எப்படியெல்லாம் அழகுற்று வெளியே நம்ம காது கேட்குது, அதுக்கு என்னென்ன இசையை சேர்க்கலாம், எத்தனை தடவை சேர்க்கலாம், எந்த இடத்துல ஹம்மிங் கொடுக்கலாம், இப்படியெல்லாம் அதை அலங்காரப்படுத்தும் போது அந்த பாடல் எங்கேயோ போய் விடுகிறது. இப்போ நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், 14 சொற்கள் காயை உள்ளிட்ட சொற்கள். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவு என்ற பாட்டில் 14 சொற்கள் காயை குறிப்பிடும் சொற்கள். அதே மாதிரி வினை சொல்ல குறிப்பிடும் சொற்கள் ஒரு 7 சொற்கள் வினை சொல்ல வருது. திருப்பி அவங்க ஆகு பெயர்களாக வர்றது ஒரு 10 பெயர்கள் வருது. இப்படி நான் சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் அந்த பாடல்லையே கூட மொத்தம் 37 தடவை வந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் வினை சொல், ஆகு பெயர், காய் பெயர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 37 வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போதோ பல்லவியோ சரணங்களையோ திருப்பி திருப்பி உச்சரிக்கும் போதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா 88 முறை மொத்தம் காய் சம்மந்தப்பட்ட காய், வினைப்பெயர், வினைச்சொல் எல்லாமே சேர்ந்து 88 முறை சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த பாடல் 4 நிமிஷத்துக்கு மேலே போகும். அப்போல்லாம் 4 நிமிஷத்துக்கு மேலே போனால் 2வது பாடலாக அப்போ கணக்கெடுப்பாங்க. அந்த இசைத்தட்டுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பின பக்கம் இசைத்தட்டு காலத்தில் திருப்பி போடுவாங்க. திருப்பி போட்டால் தான் வரும். அப்படி வரும்போது பாடகர்களுக்கு, இசையமைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே டபுள் செலவு, ரெண்டு பாடலுக்கு கணக்காயிடும். ஆனால் 4 நிமிஷத்துக்குள்ளவே அந்த பாடலை முடிக்க தான் எல்லாருமே பார்ப்பாங்க. தயாரிப்பாளர் எல்லாருமே அப்படி தான், இயக்குனர் எல்லாமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பாடலின் சுவையை கருதி நீங்கள் எப்படி வேணால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் பாட வைங்க, ஆனால் இந்த பாடல் அவ்வளோ அற்புதமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இலக்கிய சுவையாக எழுதியிருக்காங்க. இது எல்லாருக்குமே புரியும்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த இலக்கிய சுவை புரிவதற்கு இயக்குனர் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார், அதை சொல்லணும். அதே மாதிரி மெல்லிசை மாமன்னர் சொல்லும் போது அந்த சொற்களை பிரித்து உச்சரிக்க வைக்கும் போது அந்த பொருள் மாறாமல், சொல் மாறாமல் அப்படி பாட வைத்திருக்கிறாரு. அதை பாடுவதற்கும் அந்த பாடகர்களுக்கும் அந்த மொழி புரிஞ்சிருக்கணும், அந்த பொருளினோட தன்மை புரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க சரியாக அந்த மாதிரி எந்த இடத்துலையும் யார் கையிலையும் இந்த பாடம் சிதைவுறாமல் மிக அழகாக சேர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். காட்சி மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் பீம்சிங் அவர்கள். அத்திக்காய் காய் காய் அத்திக்காய் காய், அது ஒரு ஜன்னல்கிட்ட அந்த கணவன் மனைவி 2 நடிகர் திரு சிவாஜியும் ஜெயலலிதா தேவிகாவும் நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த ஜன்னலில் மூடுறாங்க. தேவிகா இந்த ஜன்னலை மூடிட்டு அத்திக்காய் காய், இந்த பக்கம் காயாது வெண்ணிலவைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜன்னலில் மூடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் ஜன்னலை திறந்துட்டு இந்த தீக்காய் காயதை நீ அந்த தீக்காய் காய் என்று அவரை காட்டுவார். இப்படி ஜன்னலை திறந்து இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் வராது, இந்த பக்கம் போன்னு நிலவை தள்ளுறாங்க. அப்போது அந்த தள்ளுவதற்கு பாருங்கள், அத்திக்காய் காய்ன்னு வச்சா அதில் ஒரு காட்சி படிமம் வரல உங்களுக்கு. அத்திக்காய் காய், அந்த பக்கமாக காய், அவ்வளோதான், அது ஒரு விஷயம். அந்த திக்காய் காய், அவ்வளோதான். ஆனால் ஒரு தள்ளுற ஒரு செய்தி இருக்குல்ல, அத்திக்காய் காய் காய் அப்படின்னா அப்படி தள்ளி விடுறது, நீ போ அங்கே போய் காய் போ அப்படி ஒரு தள்ளி விடுற ஒரு செயல் இருக்குல்ல, அது அந்த 3வது சொல்லில் காயின்னு வைக்கும் போது மெல்லிசை மாமன்னர் அந்த காட்சி படுமையத்தை கொண்டு வந்திருப்பார். அது ரொம்ப முக்கியம். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. நான் அந்த காட்சியில் கூட சொல்லியிருந்தேன், என்னை போல் பெண்ணல்லவோ சொல்வதற்கு கம்பராமாயணத்துக்கு நம்ம போனோம். இந்த கம்பராமாயணத்தில் சீதை சொல்லியிருப்பான்னு சொல்லியிருந்தேன், அதை கேளுங்க, அது புரியும். இது இசையும் பாட்டையும் தான் சொல்கிறது, காட்சியும் சொல்கிறது தான். அதனால் இது நம்ம வரிகளுக்கு ரொம்ப நான் போகல.
அப்படி அந்த மாதிரி பாட வச்சுருப்பாரு. இப்போ பெண் பாடினோடனே ஆண் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறார், கவுண்டர் கொடுக்குறாரு. அப்போ அவர் பாடுறது அதுவும் அதே மாதிரி தான். அத்திக்காய் காய் காய் தள்ளி விடுறாரு, நீ அந்த பக்கம் போய் காய் அப்படின்னு தள்ளி விடுறது. திருப்பி வந்து ஹம்மிங் ஹம்மிங் வந்து பேசுமா, ஓ ஓ அப்படின்னு முதல்ல ஒரு ஹம்மிங். அப்புறம் அடுத்தது ஓ அப்படின்னு அது 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 ஒரு அசைவு கொடுத்து முன்னும் பின்னுமாக ஒரு ஜம்பை கொடுத்து பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இரவுக்காய் உறவுக்காய் அதை ரிப்பீட் பண்ணி பாடுவாங்க. கன்னிக்காய் ஆசைக்காய் அதை ரிப்பீட் பண்ணி முக்கியமான வரிகளை எல்லாம் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக அண்டர்லைன் பண்ணணும்னு நினச்சி மெல்லிசை மாமன்னர் வந்து டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இசையமைக்கும் போது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சரணத்தை ரிப்பீட் பண்ணலாம். அப்போ நேரம் அதிகமாக தான் ஆகும், ஆனாலும் இந்த கருத்து வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு செய்தி, இது போய் எல்லாருக்கும் சேரணும் போது அப்போ அதை வந்து ரெண்டாவது தடவை பாட வைக்கிறாங்க. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் கோவைக்காய் எல்லாம் வரும்போது ரெண்டாவது தடவை, ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை புரியட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் வரும்போது ரிப்பீட் பண்ணி பாட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடியை காட்டும் போது வேற ஹம்மிங், ஓ அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஆ ஓ அங்கே, இங்கே வந்து ஹா 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 அப்படி கொடுத்துருக்காரு பிரித்து. அந்த ஹம்மிங்கில் கூட ஒரு பிரிவு, இந்த 2 ஜோடியை பிரித்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சரண முடிவிலையும் அந்த அந்த சிரிக்காயோ கேக்காயோ கோவைக்காய் இந்த மாதிரிலாம் சொல்கிற இடத்துல ஒரு ஃப்ளூட்டு கொடுத்து அந்த சரணத்தை ஃபில்லப் பண்ணுற அழகு இருக்கே அப்பா. அந்த ஃப்ளூட்டில் ஒரு கிறக்கம் ஒரு மயக்கம் எல்லாமே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அப்புறம் திருப்பி சொன்னதெல்லாம் விலங்காயோ சொன்ன உடனே கூட இவங்க 2 பேருக்கும் அவர் வந்து ஒரு மிளகாய் கொடுத்து கடிக்க வைப்பாங்க, அந்த கத்தியில் குத்திப்பார் கீரிப்பார். அதனால் அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி, முதல்ல சந்தோஷமாக கொடுத்த ஹம்மிங் வேறு, இந்த கம்ப்ளைண்ட் ஹம்மிங் வேறு, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இந்த மிக அழகாக கோதையனை காயாதே அது சொல்கிற இடம், பெண்ணல்லவோ அப்படின்ற இடம், கெஞ்சுற இடம், இப்படி ரொம்ப அழகாக அதை வந்து பாடியிருப்பாங்க. இப்போ ஜமுனா ராணி ரொம்ப அழகான ஒரு குரல், அவங்களுக்கு மயக்கம் குரல் தான் அவங்களுக்கு சொல்லணும். அந்த குரலில் வந்து மிக அழகாக பாடியிருப்பாங்க. பி.பி. ஸ்ரீனிவாஸ் நமக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டான வாய்ஸ், அந்த குரலில் அவங்க பாடியிருப்பாங்க. அதே மாதிரி அத்திக்காய் காய் காய் எல்லாம் கடைசியில் முடித்த உடனே அந்த ஹம்மிங் அந்த மெட்டிலே அந்த ஹம்மிங்கை 4 பேரும் பாட வைக்கிறது. 4 பேரும் அந்திக்காய் பல்லவியும் பாடிட்டு அந்த 4 பேரும் அந்த ஹம்மிங்கையும் 4 பேரும் பாட வைக்குது. இதெல்லாம் வந்து அந்த அழகுபடுத்துதல்னு நான் சொல்லுவேன், ஆர்னமெண்டல் நான் சொல்லுவேன். ஒரு பாடலை வந்து அலங்காரம், நகை, அணி இலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, இலக்கணத்தில் வந்து அணி இலக்கணம் சொல்லுவாங்க. அந்த செயலுக்கே அணி பூட்டின மாதிரி ஒரு அழகு ஊட்டுவது, அந்த மாதிரி இது வந்து ஆர்னமெண்டல். இதெல்லாம் ஒரு பாடலுக்கு ஒரு அணி பூட்டி அழகு செய்வது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான பாடல் இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். காட்சியும் அதே மாதிரி அவர் இயக்குனர் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். ஜன்னலை திறந்து மூடி அப்படின்னு சொல்லும்போது என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு கெஞ்சற இடம். திருப்பி வந்து இவளைக்காய் நேரில் நிற்கும் இவளைக்காயின்வாங்க, இவங்க வந்து அத்திக்காய் காயாது இத்திக்காய் காயின்னு அப்படி கையில் சைகை காட்டிக்கிறது. அந்த அந்த சொல்னோட பொருள் புரிய வைக்கிறதுக்கு இந்த இயக்குனர் மிக அழகாக அந்த காட்சியை கொண்டு வந்திருப்பார். ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, அது கொஞ்சம் மீறினா சுரைக்காயும் தெரியுது, உரைக்காயோன்றதும் தெரியுது மிக அழகாக. கொஞ்சம் வேறு மாதிரி பாடியிருந்தால் கூட 2 பொருளுமே நமக்கு அந்த சிலேடையினோட அழகை நமக்கு புரிஞ்சிருக்காது. இப்படி அந்த உச்சரிப்பில் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். தமிழ் திரையுலகிலே ரொம்ப வந்து ஒரு இலக்கண ரீதியாக சொல்கிற பாடல்னு ஒன்று சொல்லணும்னா இந்த பாடலை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பாடல் கேளுங்க, ரசிங்க. பலே பாண்டி என்ற படத்தில். நன்றி.